ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சுழல் 2 வெப் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோடோட முடிவுல செல்லப்பா கொலை செய்யப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு பெண் துப்பாக்கி கையோட கிடைச்சிருக்காங்க. அதை பத்தி அந்த ஃபாரன்சிக் ஆபீசரும் நம்ம சக்கரையும் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த பெண் கொலை செஞ்சதாவே இருந்தாலும் அவங்க கூட இன்னொருத்தரும் இருந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு க்ளூவும் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, அந்த பெண் ஒளிஞ்சிட்டு இருந்த அறை பாத்தீங்கன்னா முன்பக்கமா தாழ்பால் போட்டு மூடப்பட்டு இருக்கும். சோ இவங்களே கொலை செஞ்சிருந்தாலும் எப்படி இவங்க முன் தாப்பால் போட்டுட்டு உள்ள அறைக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? சோ அங்க மூணாவதா ஒரு ஆள் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்கரை சொல்றாரு. இதை பத்தி அந்த பெண் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சக்கரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பெண் என்னவோ வாயை திறக்கிற மாதிரியே இல்ல, சைலண்டாவே இருக்காங்க. இந்த சீன் இங்க முடிய பெண்கள் அடைப்பட்டு இருக்க ஜெயில அவங்கள பாக்குறதுக்காக சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க. நந்தினிக்கு இந்த ஜெயில இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இப்ப இருக்கிற அந்த திருநங்கை ஃப்ரெண்டு மட்டும்தான். உள்ள இருக்கிற ஒரு பெண் காவலருக்கு இந்த திருநங்கை கண்டாவே பிடிக்காது. அவங்க கிட்ட வம்பு வலிக்கிறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற சரோஜா என்ற ஒரு லேடி தான் பாத்தீங்கன்னா கண்டிக்கிறாங்க அந்த பெண் காவலரை. அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமா முடியுது. அடுத்த சீன்ல அந்த திருநங்கை நந்தினி கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயில் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா பெண் கைதிகள் 2 பேர் சண்டை போடுறாங்க. அங்க வர அந்த சரோஜான்ற லேடி இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கு தான் சண்டை போட்டுட்டு இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள உங்க வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா இருக்கிற ஒரு லேடியை பாக்குறப்ப நந்தினிக்கு ஒரு நம்பிக்கை வருது. இவங்க கிட்ட நிறைய பேசி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தொடர்ந்து திருவிழால கடப்படணும்ன்றதுக்காக சக்கரைக்கு வேண்டப்பட்ட 2 பேர் வராங்க. சக்கரையும் உள்ள இருக்கிற போலீஸ் ஆபீசரை போய் பாருங்க, என் பேரை சொல்லுங்க, உங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபேவர் பண்றாரு. தென் சரோஜா ஏன் ஜெயிலுக்குள்ள இருக்காங்கன்றத பத்தி அந்த திருநங்கை கிட்ட நந்தினி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சரோஜா அக்காவோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருந்து இறந்துட்டாரு. ஹஸ்பண்டோட பதவி ஒய்ஃபான இவங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச ஆப்போசிட் கட்சி ஒரு பொய் கேஸ் போட்டு இந்த மாதிரி சரோஜாவை உள்ள தள்ளிட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் சரோஜா அக்காவும் லேசப்பட்ட ஆள் இல்ல, அவங்க ரொம்பவே தெளிவான ஆளு. எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்கு வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாவே எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அண்ட் உள்ள இருக்கிற கைதிகளுக்காகவே அவங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் வேற வச்சு நடத்துறாங்கன்ற. ஜெயிலுக்குள்ளேயே கைதிகளோட முன்னேற்றத்துக்காக டெய்லரிங் ஒர்க், ஆரி ஒர்க் அண்ட் கூடை பின்னுதல் சொல்லிட்டு இந்த பல வேலைகளை எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கடை விஷயமா ஜெயிலுக்குள்ள போயிட்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணை இந்த 2 பேரும் பாத்துடுறாங்க. முத்துன்னு சொல்லி கூப்பிடுறப்ப அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸும் வருது. அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் இவங்களை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, ஆமா இந்த பொண்ணு கவர்ச்சி நடன ஆடுறவ, பேரு முத்து, ஆனா டான்ஸ் ஷோல இவங்க பேரு மதுபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. மதுபாலான்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற நிறைய பேருக்கு இவங்களை தெரிய ஆரம்பிக்குது. ஃபுல் மேக்கப் போட்டு ஆடுறதுனால இவங்களோட அடையாளம் தெரியுது. அந்த பொண்ணு தான் எந்த கேள்வி கேட்டாலும் வாயை திறக்க மாட்டா. சோ அவ நடனம் ஆடிட்டு இருந்தா அந்த ட்ரூப்பை கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு விசாரிச்சா மேபி ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு சக்கரையும் ஆபீசரும் கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு மதுபாலா கூட சேர்ந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட இவங்கள பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குமா சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு பெருசா அவளை பத்தி எது தெரியாது, நாங்க ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்கோம், ஆனா அவ எப்பவுமே அவளோட பர்சனல் லைஃப் எங்க கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது, எங்களுக்கு இதை தவிர வேற எந்த வேலையும் இல்லைன்றதுனால நாங்க இந்த தொழிலுக்கு வந்துட்டோம். ஆனா அவ அப்படி இல்ல, வெறும் டான்ஸோட நிப்பாட்டிப்பா, விலை மதுவா அவ எப்பவுமே விலை போனதே கிடையாது, அவ்வளவு தைரியமானவ அந்த பொண்ணு அப்படின்னு. அண்ட் இப்ப அவளுக்கு எதுவுமே ஆகல, உயிரோட தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப சக்கரையும் ஆமான்னுவாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கே நிம்மதி வரும். அங்க போய் விசாரிச்சதுல சக்கரைக்கு சில விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, கவர்ச்சி நடனம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்லப்பா பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடக்கூடியவங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம முத்து பாத்தீங்கன்னா சப்ஜெயிலுக்கு போயிருக்காங்க சில நாள். இது மூலமா அவங்களுக்கும் செல்லப்பாவை கொல்றதுக்கான ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து தன்னோட கணவனை இழந்து வாடிட்டு இருக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு சக்கரை பேசுறாரு. நாங்க எப்பயுமே எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்துட்டு தான் அடுத்த நாளையே ஆரம்பிப்போம். சோ அவர் வெளியூருக்கு போயிட்டா கூட வீடியோ கால் பண்ணியாச்சும் ஒருத்தர் பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க லவ் சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து ஸ்கூல் இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக செல்லப்பாவோட ஃப்ரெண்டான திருவேங்கடம் சில வேலைகள் பண்ணாரு. அதை தட்டி கேட்டு செல்லப்பா பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கினாரு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்ப சடனா வெளியில பாத்தீங்கன்னா இவங்களோட வேலைக்காரன் ரொம்பவே அழுதுட்டு இருப்பாரு. என்னன்னா அவங்க ஐயா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை எவ்வளவு கான்பிடென்ஷியலா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த ஸ்கூல் ஆக்கிரமிப்பு விஷயத்துல தலையிட்ட இன்ஸ்பெக்டர் மூர்த்தியை பாத்தீங்கன்னா கோர்ட்ல இழுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வச்சாரு செல்லப்பா. இந்த ஒரு காரணத்துக்காகவே மூர்த்தியை நம்பாதன்னு எச்சரிக்கிறாங்க செல்லப்பாவோட ஒய்ஃப். அப்பா இறந்ததுல இருந்து வீட்டுக்கு கூட ஒழுங்கா வரதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பையனை பாக்குறதுக்காக சக்கரை ஸ்ட்ரைட்டா அவங்க வேலை செய்யற அந்த லைட் ஹவுஸ்க்கே போறாரு. அவர்கிட்ட எம்எல்ஏவா இருக்கிற திருவேங்கடத்துக்கும் உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாரு. இந்த மாதிரி அப்பாவுக்கும் திருவேங்கடத்துக்கும் இருந்தது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை தான். இது இப்பலாம் ஸ்டார்ட் ஆகல, அவங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல எப்பவுமே அப்பா டாப்பரா இருப்பாரு, அந்த திருவேங்கட அங்கிள் அங்க கொஞ்சம் சுமாரா தான் படிப்பாரு. சோ அப்பவே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஈகோ வந்துருச்சு. அப்பா அதை பெருசா கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாரு. பட் திருவேங்கட அதை பர்சனலா ரீசெண்டா கோயில் திருவிழால கவர்ச்சி நடனம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாரு. அதோட ஆர்கனைசர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவேங்கடம் தான். இதனால அவரோட தொழில் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு 5க்கும் 10க்கும் ஆடி பொழைக்கிற அந்த நடன கலைஞர்களோட சோத்துல ஏன் மண்ணள்ளி போடுற சொல்லிட்டு செல்லப்பா கிட்ட திருவேங்கடம் கேட்டாரு. அதுக்கு செல்லப்பா என்ன சொல்றாருன்னா, நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இது அவங்க வருமானத்தை பத்தினதா இல்ல உன்னோட வருமானத்தை பத்தினதா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே திருவேங்கடமும் ஆஃப் ஆயிடுறாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ்ல எல்லாமே செல்லப்பா சார் இறந்தது வைரல் ஆயிட்டு இருக்கு. ஊர்ல பெரிய மனுஷன் இறந்ததுனால யாருக்குமே தெரியாம கான்பிடென்ஷியலா வச்சுட்டு இந்த மேட்டரை முடிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் இப்ப இது ஃபுல்லா மீடியா ஃபுல்லா பரவுறதுனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதுலயும் முத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தான்
கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மீடியா ஃபுல்லாவே பரவிட்டு இருக்கு. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா கவர்ச்சி நடனத்தை தடை பண்ண சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கினனால தான் அந்த கோவத்துல இந்த பொண்ணு அவர் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இந்த ஐடியா கொடுத்ததே திருவேங்கடம் தான் சொல்லிட்டு நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. இதனால அவர் சம காண்டாயிடுறாரு. இந்த நியூஸ் எப்படி வெளியில போச்சு சொல்லிட்டு இங்க இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திருவேங்கடம் வராரு. மீடியாக்காரன் மேல நான் கேஸ் போடுறேன், என்ன தப்பா சித்தரிச்சிட்டு அந்த கொலைக்கு நான் தான் சம்பந்தம் சொல்லிட்டு அவதூறா பரப்பிட்டு இருக்காங்க, பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க சொல்லிட்டு அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சக்கரை பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்கு, இந்த மாதிரி அந்த நடனத்தை ஆர்கனைஸ் பண்ற ஆள் தான் நீங்க, அதனால உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது. இப்போ அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கினால அந்த வருமானம் வராம போயிடுச்சு. சோ உங்களுக்கும் அவர் கொள்றதுக்கான ஒரு மோட்டிவ் இருக்குன்னு சொன்ன உடனே திருவேங்கடம் செம டென்ஷன் ஆயிடுறாரு. நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாதான் சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா நம்ம செல்லப்பா நம்ம திருவேங்கடத்தை பாக்குறதுக்காக அவரோட பண்ண வீட்டுக்கு போய் அங்க 2 பேருமே தண்ணி அடிச்சிட்டு ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. காலை நடந்த விஷயம் எதையுமே பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்க மாட்டாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இதன் மூலமாவே அவங்க 2 பேருமே பல வருஷமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டி ஆண்டுட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. சோ செல்லப்பாவை கொல்றதுக்கான மோட்டிவ் திருவேங்கடத்துக்கு கிடையவே கிடையாது. டு பி ஃபிராங்கா சொல்லணும்னா திருவேங்கடத்துக்கு ரொம்பவே வருத்தம் தான் செல்லப்பா இறந்தது. போலீஸ் சைட்லயும் இவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வராங்க. அதே நேரத்தில் திருவிழாவில் பாத்தீங்கன்னா அந்த மீடியாக்காரன் சுத்திட்டு இருக்கான். அவனோட எட்டு பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி பொலன்னு பொழக்கிறான். யாரை கேட்டு செல்லப்பா இறந்ததை நீ நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிட்டு சமாடி அடிக்கிறான். இந்த மேட்டர் இங்க முடியவே திருவிழால அஷ்டகாளி ஊர்வலம் சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ 7 காளிகளை கொண்டாடப்படுற விதமா பாத்தீங்கன்னா அந்த ஊர்வலம் நடக்கும். அதே மாதிரி 7 பெண்களை வேறு வேறு ஊர்கள்ல இருந்து காட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி செல்லப்பாவை கொன்னது நான் தான் சொல்லிட்டு பதிவிடுறாங்க. ஆல்ரெடி இந்த கேஸ் விஷயமா ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து 7 பெண்கள் பாத்தீங்கன்னா தான் கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு வந்து ஆஜராக. இந்த திருப்பத்தோட இந்த எபிசோடு இங்க முடியுது. தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே டியூன்ட்.